வணக்கம் டிபிகே டாக்ஸ். சந்தியா ராகம் சீரியல் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக இப்போ போயிட்டு இருக்கிற சீரியலை. இந்த சீரியலில் தனலட்சுமியாக நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். தனாவா இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வரவங்களோட உண்மையான பேர் பாவனா. இவங்க மேற்கு வங்காளத்தில் இருக்க கொல்கத்தாவில் தான் பிறந்திருக்காங்க. செப்டம்பர் 15, 2022 கொல்கத்தாவில் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா ரயில்வேயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. அப்பா ரயில்வேயில் ஒர்க் பண்ணதுனால இவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விசாகப்பட்டினம், ஆந்திரா மாநிலத்தில் இருக்க விசாகப்பட்டினத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க தன்னோட பள்ளி கல்லூரி எல்லாமே ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் தான் படித்தாங்க. ஸ்கூல் முடித்த பாவனா அவங்க தன்னோட கல்லூரி படிப்பை பிபிஏ, எம்பிஏ படிச்சிருக்காங்க. அதுவும் ஆந்திராவில் இருக்க விசாகப்பட்டினத்தில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க காலேஜ் படிக்கும்போதே ஷார்ட் ஃபிலிம், வீடியோ ஆல்பம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. இவங்களோட முதல் சீரியல் வாய்ப்பு தெலுங்கில் தான் கிடச்சிது. தெலுங்கில் மல்லி சீரியலில் இவங்க காலேஜ் படிக்கும்போதே வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் மெயின் ரோலில் நடிக்கிற வாய்ப்பே கிடைச்சிது. முதல் சீரியல்லே ரொம்பவும் சூப்பராக நடித்ததுனால பெஸ்ட் டெபியூட்டன்ட் அவார்டும் இவங்க வாங்கியிருந்தாங்க. பாவனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களோட இரண்டாவது சீரியலே தமிழில் சந்தியா ராகம் சீரியல் தான். சந்தியா ராகம் சீரியலில் தனலட்சுமி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக இவங்க நடிச்சிட்டு வராங்க. அதுவும் தன்னோட ரெண்டாவது சீரியல்னே தெரியாமல் அவ்வளோ அழகாக நடிச்சிட்டு வராங்க. சந்தியா ராகம் சீரியலில் தனாவாக நடிக்கிற பாவனா அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.